அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் எல்லாமே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நிலவரம், குறிப்பாக நேற்று இரவு இருந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குல்ல. ஈரானுடைய கேஸ் ஸ்டேஷன் அடித்ததுக்கப்புறம் ஈரான் திருப்பி தாக்கல் நடத்தினதில் ஆல்மோஸ்ட்டு எல்லாரும் உலக லெவலில் ஒரு சின்ன ஏதோ ஒரு மூலையில் எங்கோ ஒரு இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகின்ற அளவுக்கான திருப்பி தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க ஈரான் தரப்பில். இது ஒரு வகையான ஒரு லெசனை புரிய வைத்திருக்காங்க. அதாவது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இது சும்மா நாங்கள் சாம்பிள், இன்னும் நாங்கள் அடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம 2 ஆங்கிளில் புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இதற்கு முன்பு இருந்த அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ இருந்தாங்கன்னா வான்தடுப்பு சாதனங்கள் மூலமாக தடுத்துடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்திருக்கும். பட் இப்போ அப்படி இல்லைல்ல. மொத்தம் 12 ரேடார் இழந்திருக்கிறாங்க, வான்தடுப்பு சாதனங்கள் இழுத்துருக்காங்க, அடித்தா ஹிட் ஆகுது. அப்படின்னும் போது இப்போல்லாம் அந்த அளவுக்கு சவால் விட முடியாது. அதனால இழப்புகள். மறுபடியும் சவுதி அரேபியா 2 எண்ணெய் கிணறுகள், கத்தாரில் அடி, இன்னைக்கு இஸ்ரேலினுடைய ஹைஃபா, அதாவது ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசத்திற்கு 40% டீசல் 60% பெட்ரோல் கொடுக்கக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது அடிச்சிட்டாங்க. பெரிய பாதிப்புகள். அதை சொல்லிகிட்டே இருந்தாங்க, இன்றைக்கி கை வச்சிட்டாங்க பாதிப்புகள். அது இல்லாமல் போர் விமானங்களை சுட்டுட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்த தனது ஆக்ரோஷத்தையும் தனது வெறித்தனத்தையும் பயங்கரமாக காட்டியிருக்காங்க ஈரான் தரப்பில். பதிலுக்கு அமெரிக்கா தரப்பில் என்ன காட்டியிருக்காங்க, இஸ்ரேல் தரப்பில் என்ன காட்டியிருக்காங்க, என்ன நிகழ்வுகள் நடக்க போகிறது, மிக ஒரு முக்கியமான பதிவாக இருக்கிறது. நம்மளோட அப்டேட் நம்பர் 64 இது உங்கள்கிட்ட ரீச் ஆகுது. கொஞ்சம் டிலே ஆகுது, பட் அப்டேட் நம்பர் 64. ஆல்மோஸ்ட் இப்போ நம்மளும் ஈரானும் ஈக்குவலாக தான் இருக்கும். அவங்களும் 64வது அலையை வீசியிருக்காங்க, நம்மளும் 64வது அலையை உங்கள் மீது நான் தொடுத்து இருக்கிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஈரான் நடத்திய தாக்குதல், ஈரான் நடத்திய ருத்திர தாண்டவம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஈரான் அனைவருக்கும் புரிய வச்சிருக்காங்க தனது நிலைப்பாட்டை. இதில் ஈரான் விவகாரத்தை பேச போகிறதுக்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். குறிப்பாக நான் நிறைய ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன். நான் அவ்வளோதான், நெதன்யாகு வந்து இரவோடு இரவாக போயிட்டு இஸ்ரேலுக்குள்ளே தூக்கிட்டு வந்து எங்கள் மசூதியிலே புதைச்சிட்டாங்க. கருவறுத்த இஸ்ரேல், காலியான இஸ்ரேல், ஐஆர்ஜிசியோட ஒரு டீம் நேரடியாக அங்கே போயிட்டு இஸ்ரேலு சும்மா நெதன்யாகு தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு வாரமாக ஒருத்தர் இங்கே நம்ம தமிழ் யூடியூப்பில் ஒருத்தர் கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் இல்லை, ஒரு குரூப்பே இருக்குது. நெதன்யாகு இறந்து போயிட்டான்னு இதே தான் அவங்களுக்கு வேலையே. இதுதான் ஒரு வாரமாக. நம்ம நண்பர்கள் அதை பார்த்துட்டு சும்மா இல்லாமல் நம்மளுக்கு மெயில் பண்ணுறது இல்லை மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி தலைவா இது வந்து உண்மைதானா, இது மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் இது வந்து பேசவே மாட்டேன்றீங்களே, இதை பற்றி அவ்வளோ பேசவே மாட்டேன்றீங்களேன்னா பாஸ் அது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் பேசலாம். இந்த மாதிரி கற்பனை கதைகளை போலியாக ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு செய்தி தான். இன்னைக்கு இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து இந்திய நேரப்படி, நம்ம நேரப்படி பார்த்தோன்னா 12 மணிக்கு கரெக்டாக இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அவர் செய்தியாளர்களை சந்திக்க போகிறாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி சந்தேகமாக இருக்கிறவங்க நீங்களும் போயிட்டு நேரிலேயே பார்த்துடுங்க. எல்லா செய்தியாளர்களும் வரலாம், உங்கள் கேள்விகளுக்கு நெதன்யாகு அவர்கள் பதிலளிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஒரு வாரமாக அந்த பொய் சொல்லிட்டு எல்லா மக்களையும் ஏமாற்றி பார்த்தோம்னா 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. உண்மையை சொன்னால் பார்க்கறது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த மாதிரி பொய்யும் புரட்டுகளும் பேசுறவங்க நிறைய பேர் வந்து ஆதரிச்சு பேசுறாங்க, நம்ம கிட்ட வந்து பெருசா டிஸ்கஸும் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். இன்னைக்கு 12 மணிக்கு போய் பாருங்க பாஸ், அவர் வந்து லைவ்ல சந்திக்கிறார். அது வந்து நான் கூடுதல் தகவல் அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் அப்படின்றதுலாம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டே இருக்கிறேன் நான். சரி, ஓகே. இனியோ அனைவருடைய கேள்விகளுக்கும் அந்த இடத்துல விடை கிடைக்கிறதா, இல்லை மறுபடியும் ஒரு ஏஐ வீடியோவில் எங்கேயோ ஒரு லைவ் வீடியோ போட்டு வந்து கேள்வி கேட்க வைக்கிறாங்க, அவர் எங்கேயோ வந்து பேசுறாரு அப்படின்னு அடுத்த பொருளி வருதா அப்படின்றத நம்ம அடுத்த காலையில் நியூஸ்ல அவங்க கிட்ட சொல்லிடுறேன் நான். இப்போ ஈரான் தரப்புல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து ரொம்ப தவறு பண்ணிட்டீங்க, எங்களோட கேஸ் ஸ்டேஷன் மீது நீங்க அடிச்சிருக்க கூடாது, அதை அடிச்சது இல்லாம அரபு நாடுகள்லாம் இணைந்து எங்களை நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா நாங்க பாடங்கள் புகுட்ட வேண்டிய ஒரு நேரம். இந்த பாடங்கள் என்பது அமெரிக்காவுக்கு சொந்தமான நிறுவனங்கள் இல்லை அமெரிக்காவுடன் இணைந்து தயாரிக்கப்படுகிற அத்தனை நிறுவனங்கள் மீதும் அடித்தே தீர்வோம், அடிப்போம் பிரிச்சு மேய போறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு காலையிலேயே கத்தாரை அடிச்சிட்டாங்க. கத்தார் வந்து கண்ணீர் அடிச்சிட்டாங்க. முந்தைய பதிவில் நான் சொன்னேன், நான் மறுபடியும் அவங்க பழைய நிலைமைக்கு வரணும்னா 5 to 6 வருஷம் ஆயிடும். நாங்கள் இத்தாலி கிட்ட கஷ்டப்பட்டு கேட்டு
அந்த டர்பைன் மாதிரி கொண்டு வந்தோம். மறுபடியும் அந்த டர்பைனை ஆர்டர் கொடுத்து செய்யணும்னா அடுத்த 5 வருஷம் போயிடுமே, நான் 10 வருஷம் உழைப்பு போச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. கத்தார் வந்து தனது ஒட்டுமொத்தமாக அவங்களோட எல்என்ஜியினுடைய சப்ளை 17% இழந்துட்டாங்க அவங்களோட கெப்பாசிட்டியை. அந்த 17% மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா அடுத்த இன்னொரு 5 வருஷம் ஆகும்ட்டாங்க. இது கத்தார் பெரிய இழப்பு தான். அதனால் அதையெல்லாம் தாண்டி கத்தாரினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் நல்ல ஒரு குணம் படைத்தவர் அப்படின்னு என்னால் பார்க்க முடியுதுங்க. ஏன்னா இவ்வளோக்கு அப்புறமும் என்ன சொல்றாருன்னா, இந்த அக்ரெசிவ், இந்த தாக்குதல், இதனால யார் பலனடைகிறாங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும், இத்தோடு நிறுத்துங்க, போதும், இந்த தாக்குதல் நடத்துனது போதும், இந்த பூ உலகில் நம்ம அமைதி மலர்ந்து கொண்டு வரலாம், தயவு செய்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது ஈரான் மீது நாங்கள் வைத்த நம்பிக்கை ஒரே ஒரு ஒற்றை நாடு, ஒரே ஒரு ஒற்றை இரவுன்னு சொல்லல, கடந்த வாரங்களில் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்கள் நம்பிக்கை எல்லாமே உடைச்சிட்டாங்க, சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் ஈரான் மீது. மறுபடியும் நாங்கள் இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் இதே ஈரான் மக்களிடம் அதே நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடியும் நாங்கள் பேச தான் போகிறோம். மறுபடியும் அதே அந்த உறவுகள், அதே அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பழைய ஃபீலிங்ஸ், அந்த பழைய உறவுகள். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு சிறு சில சண்டையில் இப்போ வந்து நிரந்தரமாக இருக்கலாம், ஆனால் மறுபடியும் நம்ம அந்த உறவுகளை கட்டி எழுப்ப வேண்டிய தருணத்தில் அன்னைக்கு நீங்கள் வருத்தப்படுவீங்க, ஈரான் கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தாக்கல் நிறுத்துங்க அப்படின்றாரு. பரவாயில்ல, மனுஷன் வந்து அவ்வளோ இழந்தும் அவ்வளோ செஞ்சுமே வந்து நான் ஈரானை அடிக்கிறேன் செய்யலை இல்லை வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லாமல் நம்ம உறவுகளை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறோம், அதனால் கொஞ்சம் பார்த்து அமைதியாக இருங்க ஈரான் அப்படின்னு சொன்ன விஷயங்கள். அதை 2-3 ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்தது அவங்க சும்மா இல்லை, சரி கத்தார் நீ கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணுற, அப்படி கொஞ்சம் ஓரமாறு, உங்களுக்கு கொஞ்சம் நான் ரிலீஃப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி பக்கம் திரும்பினாங்க. சவுதி தரப்பில் வந்து யான்பு சுத்திகரிக்கப்பட்ட நிலையங்களில் ஒரு அட்டாக், அது காலையிலேயே நம்ம பார்த்தோம் முந்தைய பதிவில். அந்த பதிவு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஒரு ட்ரோன் தாக்குதல். இந்த தாக்குதலை முறியடிச்சிட்டு அப்படின்னு சொன்னா கூட அந்த பதிவுகள் பார்க்க முடியுது, பெரிய அஃபெக்ட். அப்போ சவுதியும் வந்து 2 அட்டாக். ஏன்னா சவுதி தான் ரொம்ப பயங்கரமாக சொன்னாங்க, ஈரான் நாங்கள் ராணுவ நடவடிக்கை எடுக்க போகிறோம், எங்கள் ராணுவ நடவடிக்கையை நாங்கள் இது பொறுத்தது போதும், பொங்கியுள்ள மனோகரா, இனியும் நீங்கள் எங்கள் பொறுமையை சோதிக்க முடியாது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அரபு நாடுகள் கூட்டமைப்பெல்லாம் பயங்கரமாக ஒரு லெட்டர்லாம் எழுதுனாங்களேப்பா, ஈரான் ஏதாவது மதிச்சாங்களா, ஃபோனில் வேறு மனுஷன் ஃபோன் பண்ணி பேசினாரே அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்படின்னா வழக்கம் போல ஏற்கனவே இந்த அரபு நாடுகள் கூட்டமைப்பை எப்போ லெட்டர் எழுதினாலும் எப்போ கண்டனம் தெரிவித்தாலும் யாருமே மதிக்கிறது இல்லை. நம்ம ஊர் நாட்டாமைக்கு இருக்கிற மரியாதை கூட அரபு நாடுகள் கூட்டமைப்பு கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு மரியாதை இருந்ததுன்னா அப்பயே இஸ்ரேல் காசா மீது தாக்கல் நிறுத்தியிருக்கும், அப்பயே இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கல் நிறுத்தியிருக்கும், இந்நேரம் பாலஸ்தீனத்துக்கான தனிநாடுக்கான கோரிக்கை வந்திருக்கும். இந்த மாதிரி இதுவரை கடந்த 4 வருடங்களில் அரபு நாடுகள் கூட்டமைப்பு வெளியிட்ட ஒரே ஒரு லெட்டர் பேட கூட ஒண்ணுமே சரியில்லை. நம்ம விட்டா கூட கொஞ்சம் பவர் இருக்கும், அதை விட ஒரு டம்மி பீஸா இருக்கிறாங்க. அதனால வந்து ஈரான் கொஞ்சம் தள்ளி போங்க ப்ளீஸ், அப்படி ஓரமாக கத்துங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஈரானுடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதுவும் இன்னைக்கு அரம்கோ நிறுவனம் நாங்கள் ஏன் அடித்தோம் அப்படின்னா, எக்ஸான் மொபைல் தான் அவங்களோட கோ ஓனர், அப்போ அது அமெரிக்காவை சொந்தமானது, அதனால எங்களுக்கு அதெல்லாம் ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியம், ஈரான் சொன்னது வந்து நீங்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு இராணுவ நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க, சரி ஓகே, யுஏஇ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கள் மண்ணு மீது தாக்கல் நடத்தினதுக்கு, எங்கள் மக்கள் கொல்லப்பட்டதற்கு இடங்களை அளித்தது யுஏஇ. அப்போ யுஏஇ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் அதற்கான முழு இழப்பீடு நீங்கள் தான் கொடுக்கணும், நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். அமெரிக்காவுக்கான இடங்களை கொடுத்து அவங்களுக்கான ஸ்பேஸ் எல்லாத்தையும் கொடுத்து இன்னைக்கு எங்கள் மீது தாக்கல் நடத்தி நாங்கள் இழந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த யுஏஇ தான். எனக்கு இழப்பீடு கொடுப்பா, சும்மா என்னப்பா வடவெல்லாம் பேச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க எவ்வளோ அக்ரெசிவாக இருக்கிறாங்க ஈரான் தரப்பில் அப்படின்னு புரியுதுல. அதனால தான் கொஞ்சம் சூழ்நிலையை உணர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். சவுதி அரேபியா எப்பா அமெரிக்கர்களே யாராவது இருந்தால் வெளியேறிடுங்கப்பா, நிலைமை கொஞ்சம் சீரியஸாக இருக்குன்னு அமெரிக்காவே என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் சவுதி அரேபியாவில் கொஞ்சம் இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட வந்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஹைஃபா அதுதான் அவங்களுடைய முக்கியமான சுத்திகரிப்பு நிலையம். இது எங்கேருந்து வருது அப்படின்னா அசர்பைசான்லேருந்து வருது. அசர்பைசான்லேருந்து துருக்கியிலிருந்து அங்கே ஒரு கடல் வழியாக வந்து இங்கே சேருது. ரொம்ப ஒரு முக்கியமான சுத்திகரிப்பு நிலையம். 40-50% பெட்ரோல் டீசல் ரெண்டுமே ரேஷியோ அடிப்படையில் 40% 60% மக்களோட தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுது.
அந்த இடத்துல கை வச்சிட்டாங்க. நம்ம இது வந்து ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கோம். ஐஃபா மீது தொடர்ந்து ஹெஸ்புல்லா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அங்கே விழல்னாலும் பக்கத்தில் சுற்றி அது இதுன்னு கொஞ்சம் புகை வந்துட்டு இருந்து. பட் இன்னைக்கு பெரும் புகையே தெரிஞ்சுது. அது எந்த அளவுக்கான சேதாரங்கள் தெரியல, ஆனால் பெருசாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இது சப்போஸ் முழுசாக சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட பாதி சக்ஸஸ் தான். ஐ திங்க் அவங்க ஒர்க்கிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது சம்பவம் நம்பர் 3. சம்பவம் நம்பர் 4 என்ன அப்படின்னா, இப்போ தான் அமெரிக்கா ஓடி வந்து இவங்களுக்கு யூஏஇக்கு வந்து ஒரு 4.5 பில்லியன் மதிப்புடைய தாட் டிஹெச்ஏடியை வந்து நாங்கள் கொடுக்குறோம், வச்சுக்கோ யூஏஇ, இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து சோதானமாக சுட்டு வீழ்த்துப்பா அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தால் என்ன வரலன்னா என்னன்னு ஒரு வடிவேலு இந்த கவுண்டமணி காமெடி வந்த மாதிரி தான். இப்போ வந்து நீங்கள் கொடுத்து அதை ஒப்புதல் பெற்று அதை நிறுத்தி அது எப்போ அவங்க சுட்டு வீழ்த்த போகிறாங்க? உங்கள் டிஹெச்ஏடியே கேள்விக்குறியாக இருக்குது. ஏற்கனவே 16 இல்லை 12 அமெரிக்க அலைனுடைய ரேடார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து அடிச்சிட்டாங்க. கத்தாரில் வந்து ANFS 132 அல் உதைத் ஏர்பேஸில் அடிச்சிட்டாங்க. யூஏஇ, சவுதி அரேபியா, பக்ரைன், ஜோர்டன், அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய எம்பசியில், இது எல்லா இடத்துலையும் வந்து தொடர்ந்து ரேடார் சிஸ்டத்திலேருந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்கு. பட் எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் ஆக்டிவாக தடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு நிறைய விமானங்கள் அடுத்தடுத்து ஈரான் மேலே பறந்தது தெரியுது. பெரிய ஹிட் அடிப்பாங்க தான் நினைக்கிறேன் நான். இன்று இரவு மிக கடுமையான தாக்குதல் இருக்கும் என்று பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து மறுபடியும் ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்கிறார்ன்றதும் கூடுதல் தகவல் இப்போ ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. இது நாங்கள் சும்மா சாம்பிள் தான் காட்டியிருக்கோம். இந்த சாம்பிளில் இதுக்கப்புறம் நீங்கள் தொட மாட்டீங்க நாங்கள் நம்புகிறோம். அதையே மீறி நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய ஒரு சில இதெல்லாம் பெண்டிங் வைத்திருக்கோன்றாங்க. அதாவது நாங்கள் அந்த வரைபடத்தில் காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த வரைபடத்தில் இந்த சிவப்பு கலர்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த மஞ்சள் கலர்லாம் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் கொஞ்சம் விட்டக்குறை தொட்டக்குறைலாம் இருக்குது. நாங்கள் மறுபடியும் கண்டிப்பாக அடிப்போன்ட்டாங்க. இன்றைக்கி ஈரானுடைய தாக்குதலில் ஒட்டுமொத்த உலகமே உணர்ந்த முடிந்தது. 98 இருந்தது குரூடாயிலோட விலை டாலர், கொண்டு வந்து 124 பக்கம் ஆல்மோஸ்ட் வந்து சேர்த்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவ்வளோ 124 118 பக்கம் கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. அப்போ இந்த விலையேற்றம் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரஷ்யா உக்ரைன் வார் வரும்போது 143 வரைக்குமே போச்சு ஒரு டாலர். அதற்கு முன்பு 2008 ஒரு குளோபல் ஃபினான்ஸ் கிரைசிஸ் வந்தது, அப்போ ஒரு 142 பக்கம் வந்தது. இடையில 2010 15 பக்கம் வந்தது. பட் இப்போ மறுபடியும் அந்த அளவுக்கு வருது. பட் ரஷ்யா உக்ரைன் ரேஞ்சுக்கு வந்து 142 வரைக்கும் போகுமான்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா ரஷ்யா வந்து ஒன் ஆஃப் த ஆயில் பிக்கஸ்ட் ரிசர்வ். பட் அவங்களுக்கு தடை விதிக்கும் போது அடுத்தடுத்து வந்தது. இருந்தாலும் அவங்க மறைமுகமாக நிறைய ஏற்றுமதி பண்ணதுனால உங்களுக்கு அந்த விலையேற்றம் வந்தது. இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியும் இன்னும் கண்ட்ரோலுக்குள்ளே வரல. அடுத்தடுத்து எண்ணெய் கிணறுகளையும் அடிக்கிறாங்க. இன்னும் LNG கேஸ் வேற பெரிய தட்டுப்பாடு. அந்த கேஸ் இல்லாமல் இன்னும் என்ன பாடுபட போகிறாங்களோ அவங்கவுங்க கேஸை ப்ரொடக்ஷன் பண்ணிக்க வேண்டியதான்ற மாதிரிலாம் இன்றைக்கி நக்கல் அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க நிறைய பருப்பு வகைகளை நிறைய சாப்பிடுன்ற மாதிரிலாம் பார்த்தேன் நான். அதனால் அந்த சூழ்நிலைக்கு இருக்குது. இப்போ எங்கே கேஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் உயர்ந்தது அப்படின்னா அமெரிக்கா போட்ட கணக்கு எல்லாமே சுக்கு நூறாகிடும். இப்போ தான் அமெரிக்காவுடைய பெசன்ட் அவர்கள் ஓடி வந்து சொல்கிறாரு, அவங்களோட ட்ரெஸரி ஹெட்டு, நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, ரஷ்யாவுக்கு இறக்குமதி பண்ணுறது எல்லாத்தையும் எண்ணெய் தடைகளை முழுமையாக, ஏற்றுமதி தடைகளை முழுமையாக நீக்கிறாங்க. இதற்கு முன்பு ஒரு சில நாடுகள் மட்டும் தான் நீக்கினாங்க. இது இல்லாமல் வர்த்தக தடைகளையும் ஆல்மோஸ்ட் நாங்கள் நீக்க போகிறோம் ரஷ்யாவுக்கு. இனி ரஷ்யாவுக்கு இடைஞ்சலாக யாராவது தாக்கல் நடத்துறது பண்ணாங்கன்னா அந்த நாடுகள் மீதும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாங்க. அப்போ இதை நேரடியாக அங்கே ஒருத்தர் ரஸ்கா கொஸ்கா நாங்கள் ஒருத்தர் கத்திட்டு இருக்கிறாரில்ல, ஜெலன்ஸ்கி கொடுத்த எச்சரிக்கையாக பார்க்கலாம். பட் நம்ம ரொம்ப நாளாக ரஷ்யா உக்ரைன் அப்படின்றது நம்மளை விட யாரும் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறனால நம்ம அந்த அளவுக்கு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஜியோ பாலிட்டிக்ஸில் இப்படி ஒரு சேஞ்சஸ் ஐரோப்பா நாடுகளுக்கு என்றாக இருந்தாலும் ஒரு நாள் அது காலத்தின் கட்டாயம், அது திரும்பும் சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நம்ம திரும்பும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ ரஷ்யாவுக்கு ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு ஆண்டவான்ற அளவுக்கு ஒரு குஷி மூடில் இருப்பாங்க. இப்போ ரஷ்யா தரப்பில் எல்லா தடைகளும் நீக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அமெரிக்கா சொன்ன ஒரு புதிய விளக்கம் என்னன்னா, இப்போ இந்த ஆயில் விலை ஏற்றதுனால சப்போஸ் ஈரான் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா சீனா வந்து வலுப்பெற்றோம். அப்படி சீனா வந்து வளர்ந்ததுன்னா ரிஸ்க்கு. நாங்கள் ரஷ்யா கூட போய் கை கோத்து நாங்கள் ஒன்றாயிட்டு சீனாவை எதுக்கலான் இருக்கிறோம், அந்த ஆங்கிளில் போகிறோன்றாங்க. ஐ மீன் நேற்று இரவு நம்மளோட பதிவு பார்த்தவங்களுக்கு தெரியும், கார்டியன் பத்திரிகை வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஒரு ரகசிய தகவல். என்னன்னா, இவங்க அமெரிக்கா ரஷ்யாவுடன் கை கோக்க போகிறாங்க,
சீனாவுக்கு எதிராக நிற்க போகிறாங்க. நிறைய அந்த எல்லை நிலைப்பரப்பெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்த ஜியோ பாலிடிக்ஸ் எந்த ஆங்கிளில் திரும்புதுன்னு பார்க்கலாம் நம்ம. அதனால் விலையேற்றம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறாங்க. மறுபடியும் எல்லா ரிசர்வும் கிட்டத்தட்ட நீக்க போகிறாங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நாளைக்கு குறையுமா அப்படின்னா அதையும் நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு 7 நாடுகள் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதிக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்பு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு CNN பத்திரிக்கை தான் சொன்னாங்க. CNN பத்திரிகை வந்து ஒரு வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து ஈரான் கிளைம் பண்ணதாக அமெரிக்கானுடைய F-35 போர் விமானம் சுற்று ஆல்மோஸ்ட் அடிச்சிட்டாங்க. அது போயிட்டு டேமேஜ் கண்டிஷனில் அங்கே யூகேனுடைய பேஸில் வந்து இறங்கியிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸை வந்து சொன்னாங்க. பட் இன்னும் அமெரிக்கா தரப்புல உறுதிப்படுத்தலை. பட் அந்த வீடியோ பதிவினுடைய உறுதித்தன்மை என்ன எனக்கு வந்து கிடைக்கல. பட் இருந்தாலும் CNN வந்து கொஞ்சம் ஈரான் சார்ந்த ஊடகங்களாக இருந்தாலும் மேபி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் பெரிய கிளைம் தான். இது வந்து பிக்கஸ்ட் ஹிட். F-35 வந்து ஒன் ஆஃப் த ஸ்டீல் ஃபைட்டர் ஜெட், ஒன்றும் இல்லை, யாரும் சீண்டக்கூட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொன்னாங்க. பட் அதை அடிச்சிட்டாங்கன்னா அதை நம்பி எந்த நாடும் வாங்க மாட்டாங்க. பயங்கரமாக வியாபாரம் பேசுனீங்களேப்பா. இங்கே நம்ம இந்தியாவில் வந்து கேரளானுடைய ஏர்போர்ட்டில் நின்று கடைசியில் மாட்டு வண்டி இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் பயங்கரமாக பேசினாங்க. கூவி விற்றீங்களாப்பா. $100 மில்லியன் $100 மில்லியன் அடிச்சிட்டாங்களாப்பா அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு நியூஸ் இருக்குது. பட் அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் அது அடிச்சிருந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு இதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நேரடியாக கிளைம் பண்ணுறாங்க. F-35 ஃபைட்டர் ஜெட்டை அடிச்சிட்டாங்கன்ற இது வியாபாரத்தில் மிகப்பெரிய அடி. இந்த போர் ஒரு பக்கம் கூட இருக்கட்டும். ஏன்னா எந்த ஒரு நாடாக இருந்தாலுமே போர் விமானத்தை சுடுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா பார்க்கலாம். அதனால தான் ஆப்ரேஷன் சிந்தூர் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது சொல்லுங்க. அவங்க ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்துன்னு கிளைம் பண்ணுறாங்க. அது உண்மையா இல்லையான்னு அதை பற்றியே பெரிய டாபிக் போச்சு. அது ஒரு விஷயம். அதே மாதிரி தான் F-35 பெரிய ரிஸ்க் தான். அதனால் மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெரிய நியூஸ் சேனலுக்குலாம் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. பாருப்பா, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், பயங்கரமாக ஜெயிச்சிட்டோம் இந்த யுத்தத்தில். ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாத்தையும் காலி. அவங்க திருப்பி மீண்டும் கட்டி எழுப்ப முடியாத அளவுக்கான கட்டி அடிச்சிட்டோம், நாங்கள் அவ்வளோதான் அமைதியை நோக்கி போகிறோன்ற மாதிரிலாம் மனுஷன் வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதற்காக நாங்கள் இப்போ கிளம்பல, இன்னும் 2-3 வாரம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நீங்கள் பார்ப்பீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த எக்கனாமிக்ஸ் பத்திரிகையை தான் கொஞ்சம் இப்படி போட்டாங்க, ஆப்ரேஷன் பிளைண்ட் ஃபியூரி அப்படின்னு போட்டாங்க. ஏற்கனவே ஈரான் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆப்ரேஷன் என்னது எஃபிக் ஃபியூரியில் பியர் ஃபியூரின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும் இப்படி சொன்னதுனால கொஞ்சம் அமெரிக்காவுக்கு தடுமாற்றமா இல்லையான்னு பார்க்கலாம். நேற்று இரவு இஸ்ரேல் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, பேந்தர் அன்சாலின்னு சொல்லிட்டு இந்த துறைமுகத்தில் அங்கே இருக்கக்கூடிய மிசைல் சீஃப், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அப்புறம் ஆன்டி சப்மரைன் மிசைல்ஸ், நேவலுடைய ஹெட் குவார்ட்டர், பெட்ரோல் போட்டு, சென்ட்ரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஜப்பான் இவங்க எல்லாம் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இல்லீகலாக தொடர்ந்து ஈரான் எந்த ஒரு எண்ணெய் கப்பலும் ஏற்றுமதி பண்ண முடியாமல் அடிச்சிட்டு இருக்காங்க, தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது, அதனால் தெரிந்தோ தெரியாமலோ அங்கே சேஃப் பேசேஜ் உருவாக்குவதற்காக அமெரிக்காவுடன் இணைகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நீங்கள் இணைஞ்சதான் ஆவீங்க, வேறு வழி இல்லை, அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா அங்கே கொடுக்குற மிரட்டல் அது மாதிரி, நீ என்னதான் ஒதுங்கிட்டு போனாலும், நீ என்னதான் வசனம் பேசினாலும் கடைசியில் அமெரிக்கா உங்களை எங்கே கை வச்சா நீங்கள் வந்து சேருவீங்களோ அதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுட்டு தான் தீருவாங்க. அதுக்கு தான் நீங்கள் பீட்டர் எக்ஸத் அவர்கள் சொன்னாங்க. ஆக்சுவலாக நன்றி சொல்லணும். ஈரான் மீதான அமெரிக்க நடவடிக்கைகள் வந்து இந்த பூ உலகம் அமைதியாக இருப்பதற்காக, அவர்களிடம் அணு ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு விலை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் கோடி அளவுக்கான நிதி தேவை இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா உலக மக்களே எங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த நன்றியை செலுத்த மறந்து விட்டது ஐரோப்பா, துரோகத்தை இழக்கிறது ஐரோப்பா. ஆனால் இன்று அவங்க உணர்ந்திருப்பார்கள் அப்படின்ற மாதிரிலாம் யார் சொல்றது? பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இது வரைக்கும் 178 அமெரிக்கன் இஸ்ரேலுடைய ஏஜென்ட் வந்து கைது பண்ணியிருக்காங்களாம் ஈரான் தரப்புல. இன்னைக்கு 3 பேர்த்த பொது வெளியில வந்து தூக்கிலிட்டு இருக்காங்க. எதற்காகனா இது 12 நாள் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோட்டஸ்ட் ஒன்று நடந்துச்சு இல்லையா, அந்த ப்ரோட்டஸ்ட்ல பெரிய அளவுக்கு கைது பண்ணதுனால அவங்க இராணுவத்துக்கும் காவல்துறைக்கு எதிராக இருந்ததுனால இந்த தூக்கு தண்டனை எதுக்காகனா, இன்னைக்கு காலையில் கூட பார்த்தோம் அந்த 3 பேர்த்துல வந்து ஒருத்தர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவரும்,
இன்னும் 2 பேர் வந்து எந்த நாடுன்னு அவங்க என்ன அவங்க ஈரானுக்குள்ளே சேர்ந்தவங்க தான். மறுபடியும் எங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது பண்ணீங்கன்னா நாங்கள் இதுதான் தூக்கிலிடுவோம் அப்படின்னு பகிரங்கமான ஒரு மிரட்டல். அது அடுத்து எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறான்னு தெரியல. இன்னைக்கு கூட இஸ்ரேலில் ஒரு சில பதிவுகளை வெளியிட்டாங்க. அந்த பஜீத்னு சொல்லிட்டு காவல் இருக்கு இல்லையா, அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அடிச்சிட்டாங்க. ஃபுல்லாகவே தொடர்ந்து நாங்கள் தாக்கல் நிகழ்த்தி கொண்டே தான் இருக்கிறோம்ன்றாங்க. தொடர்ந்து அமெரிக்காவில் ஈரானுடைய அடுத்த தலைவர் முஸ்தபா அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் வீடியோவோ நேரில் பேசலை, தனது எக்ஸ்தலத்தில் கண்டிப்பாக லர்ஜானி அவர்களுக்கு நாங்கள் பழி தீர்த்தே தருவோம், கண்டிப்பாக நாங்கள் திருப்பி அடிப்போம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.